6th ஸ்டாண்டர்ட்லேருந்து 10th ஸ்டாண்டர்ட் தமிழ் வரைக்கும் ஃபுல்லாக வந்து ரிவைஸ் பண்ணி முடிச்சாச்சு. இப்போ 11th ஸ்டாண்டர்ட் தமிழ் 11th 12th தமிழில் படிக்கணும்னா கண்டிப்பாக படிக்கணும். தமிழ் மட்டும் 6th to 12th வரைக்கும் கண்டிப்பாக படிக்கணும். ஈஸியாக நம்ம 30 out of 30 எடுத்துடலாம். ஸோ வந்து மற்ற ஆப்ஷன்ஸ் பற்றி நம்ம கவலைப்பட தேவையில்லை. ஸோ 11th ஸ்டாண்டர்ட் தமிழ் இப்போ வந்து யுகத்தின் பாடல். ஸோ வந்து வில்வ ரத்தினம் எழுதுனது சரியா. என் நம்மை ஒற்றி எடுத்த நெற்றிமண் அழகே வழி வழி நினதடி உழுதவர் விதைத்தவர் பல்லாண்டு பல்லாயிரத்து ஆண்டு பாடத்தான் வேண்டும் காற்றிலேறி கனைக்கடலை நெருப்பாற்றை மலைமுகடு கடந்து செல்லி பாடத்தான் வேண்டும் ஏடு தொடங்கி எண்ணம்மை தீட்டெடுத்து விரல்முனையை தீயிலே யுகத்தினோர் பாடலை பாடத்தான் வேண்டும் அப்படின்னு சொல்லிடுறோம். வில்வரத்தினம் இவர் யாழ்ப்பாணத்தில் புங்குடுதீவில் சேர்ந்தவர். இவர் வந்து உயிர்த்தெழும் காரணத்துக்காக அப்படின்னு வந்து உயிர்த்தெழும் காரணத்துக்காக 2001 தூக்கப்பட்டதில் இருந்தால் இது கொடுத்துருக்காங்க. உயிர்த்தெழும் காரணத்துக்காக 2001 சரியா. தன் இனத்தையும் மொழியையும் பாடாத கவிதை வேரில்லாத மரம் கூடில்லாத பறவை அப்படின்னு சொல்கிறது வந்து ரசூல் கம்சதேவ். அடுத்து பேச்சு மொழியும் கவிதை மொழியும் இது எழுதுனது வந்து இந்திரன். ஸோ கலையின் உச்சம் கவிதை பேசுவது போலவே எழுதுவது தான் உத்துவம் மானிடத்தின் கடமை அப்படின்னு சொல்கிறது யாருன்னா பாரதி. மொழியில் மிதந்து கொண்டு பிறந்த இது வந்து மொழியில் விழி மூடி உலகம் பார்க்க திறந்தன அப்படின்னு சொல்லிட்டு மொழியை பற்றி சொல்கிறாங்க. மொழிக்கு அப்புறம் பொருள் மொழி தான் ஃபஸ்ட்டு வந்துச்சு. அதுக்கப்புறம் தான் பொருள் என்ன விலங்கு என்ன மரம் செடி நான் எல்லாமே பிறந்தது மொழிக்கு அப்புறம் தான் சரியா. மொழி என்ற ஒன்று பிறந்தவுடன் உலகம் நான் தனித்தனியாக பிறந்து தனித்துவ நிலை அடையும். யார் சொல்கிறோன்னா காசிரர், எர்னஸ்ட் காசிரர். மொழி என்ற ஒன்று பிறந்தவுடன் தான் உலகம் நான் தனித்தனியாக எல்லாமே பிறந்துச்சுன்னு காசியில் இருக்க காசிரர் சொல்கிறாரு. முகதசை நார் சுருக்க அபிநயங்கள் உடம்பின் செயல்பாடுகள் மொழி வெளிப்பாட்டின் பகுதிகளாக இருக்குது அப்படின்றாங்க. மொழி பேச்சு நிலையில் இருக்கும்போது திரவ நிலையாக இருக்குது, எழுத்து நிலையில் மாறும்போது திடநிலையாக பனிக்கட்டி மாதிரி கொஞ்சம் கஷ்டமாக மாறிடுது அப்படின்ற மாதிரி சொல்கிறாங்க. வாசகனுடன் பேசுவது போல் இருக்கிறது நேரடி மொழி, அதில் வந்து பழமை கிடையாது உயிர்ப்புடன் இருக்குது அப்படின்றாங்க. நேரடி மொழி தான் ஒரு கவிஞரை நிகழ்காலத்தவரா இறந்த காலத்தவரா அப்படின்றது வந்து நிர்ணயிக்குது. ஒரு மாதிரி புலவர் ஒரு கவிஞர் நிகழ்காலத்தவரா இறந்த காலத்தவரா நிர்ணயிக்கிறது எதுனா நேரடி மொழி சரியா. இதை வந்து யார் சொல்கிறாரு அப்படின்னா மலையாள கவிஞர் ஆற்றூர் ரவிவர்மா. ஒருத்தர் வந்து இப்படி செக் பண்ணணுமா எந்த காலம் அதுன்னு செக் பண்ணணுமா நேரடி மொழியை வச்சு தான் வந்து செக் பண்ண முடியும் அப்படின்னு சொல்கிறது மலையாள கவிஞர். அடுத்து பேச்சு மொழியில் கவிதை எப்படி இருக்கணும்னா உடம்பின் மேல் தோல் போல் இருக்கணும். ஆனால் வந்து எழுத்து மொழியில் கவிதை எப்படி இருக்குன்னா ஆடை மாதிரி தனித்து இருக்குது. எழுத்து மொழியில் பேச்சு மொழியில் தான் ரொம்ப க்ளோஸாக இருக்குன்றாங்க சரியா. அடுத்து 3 முதல் வகை. இது கொஞ்சம் கஷ்டமாக இருக்கும், பட் நம்ம ஷார்ட்கட் வச்சுட்டோன்னா ரொம்ப ஈஸியாக இருக்கும். முதல் வகையை சேர்ந்தது, 2ஆம் வகையை சேர்ந்தது, 3ஆம் வகையை சேர்ந்தது சரியா. அதாவது முதல் வகை சொன்னது யாருன்னா வால்ட் விட்மன் வாட்ச்னு ஞாபகம் வச்சுக்கோங்க. 2ஆம் வகை சொன்னது யாருன்னா கவிஞர் மல்லார்மை ரயில்வே ஸ்டேஷனில் மல்லாக்க படுத்திருக்காருன்னு ஞாபகம் வச்சுக்கோங்க. 3ஆவது சொன்னது யாருன்னா ஸ்பானிஷ் மொழி கவிஞர் ரொம்ப பாப்புலரானவர்னு ஞாபகம் வச்சுக்கோங்க. அவ்வளோதான். இந்த மூணு ஞாபகம் வச்சுக்கோங்க. முதல் வகை என்ன சொல்கிறாரு வாட்ச் என்ன சொல்கிறாருன்னா ஒரு சொல் மற்றொரு சொல்லை விட முக்கியமாவதில்லை. ஒரு சொல் மற்றொரு சொல்லை விட முக்கியமானதில்லை. எல்லா வாட்சுமே நல்ல வாட்ச் தான். ஒன்று இது நல்லாயிருக்கும், ஒவ்வொன்றிலையும் ஒவ்வொரு ஃபெசிலிட்டிஸ் இருக்கும். அடுத்து சொற்கள் கவிதையில் கரையாது, தண்ணியில் போட்டால் வாட்ச் கரையாது. ஒன்றுக்கொன்று பேசாது, வாட்ச் பேசாது. இருக்கிய கம்பிச்சுருள் மாதிரியும் இருக்காது, தளர்வோடு டான்ஸ் மாதிரி பேச்சு இருக்கணும் அப்படின்னு சொல்கிறாரு. அப்படின்னா கம்பிச்சுருள் வாட்சுக்குள்ளே இருக்கும்னா கம்பிச்சுருள் மாதிரி இருக்கிய கம்பிச்சுருள் மாதிரி இருக்கக்கூடாதுனாலே வாட்ச். ஸோ வால்ட் விட்மன் சொன்னது ஃபஸ்ட்டு முதல் வகைன்னு சொல்லிடணும். அடுத்து இவர் வந்து அமெரிக்காவில் இருக்கவர். புதுக்கவிதை இயக்கத்தை சேர்ந்தவர். புள்ளின் இதழ்கள் வாட்ச் வந்து புல்லில் விழுந்துடும் தேடிட்டு இருப்பாங்க. புள்ளின் இதழ்கள் அதில் வந்து கனவொன்று நான் கண்டேன் அப்படி புல்லு மேலே படுத்து தூங்கிடுறாரு. கனவொன்று நான் கண்டேன் உலகெல்லாம் வந்து தாக்கினாலும் தோற்காத புது நகரம் நண்பர்கள் நகரம் புது நகரம் அப்படின்னு சொல்லிட்டு கனவு கண்டு படுத்திருக்காரு. எல்லாரும் வந்து அடிக்கிறாங்க. அங்கு அன்பை விட வேறில்லை வழித்தடத்தில் பிற அன்பே தான் அவர் மொழியும். அன்பானவங்க வந்து அவர் காப்பாற்றுறாங்க. ஸோ அன்புன்னு சொல்லி முடிச்சிடுறாரு. அடுத்து 2ஆம் வகை கவிஞர் மல்லார்மே சரியா. இது ஆக்சுவலி இதெல்லாம் வந்து அவங்க இங்கிலீஷில் சொன்னது அப்படியே தமிழில் டிரான்ஸ்லேட் பண்ணி நமக்கு கொடுத்துருக்காங்க. ஸோ வந்து இப்படி நம்ம ஷார்ட்கட் வச்சு படிச்சுட்டோம்னா ஈஸியாக இருக்கும். அடுத்து 2ஆம் வகை வந்து கவிஞர் மல்லார்மே ரயில்வே ஸ்டேஷனில் படுத்திருக்காரா. ஸோ எதிரொலியை விழித்து பேசுவது. எதிரொலி அந்த ட்ரெயின் சத்தம் வந்து எதிரொலி மாதிரி கேட்கும் சரியா. எதிரொலியை விழித்து பேசுவது. அடுத்து எலக்ட்ரிக் ட்ரெயினோட படியில் தொங்கிட்டு வர்ற மாதிரி இருக்கணும் அப்படின்னு சொல்கிறாங்க. மூடிய நிலை எலக்ட்ரிக் ட்ரெயின் டக்குன்னு க்ளோஸ் ஆகிரும். ஸோ மூடிய நிலையில் இருக்கணும். அடுத்து குறியீடுகளின் கூட்டம். நல்லா வந்து நிறைய டேட்டூலாம் போட்டுட்டு நிறைய பேர் ட்ரெயினில் ஏறுவாங்க சரியா. பொருள் தேவையில்லை நினைவை வந்து பதிவு செஞ்சுக்கணும்
அப்படின்னு அவங்க ஃபேஸ்லாம் நல்லா ஞாபகம் வச்சுக்கணும் அப்படின்னு சொல்கிறாங்க. அடுத்து இவர் எங்கே இருக்கார்? இவர் வந்து அமெரிக்கா. இவர் வந்து ஃப்ரான்ஸில் இங்கிலீஷ் டீச்சராக இருந்தவர். சரியா? குறியீட்டியம் சிம்பாலிசம் ஆல்ரெடி குறியீடு ட்ரெயினில் ஏறுறதுலாம் பார்த்தோம்ல, குறியீட்டியம். சரி, அடுத்து புத்தகங்களால் படித்து விட்டேன். படுத்துக்கிட்டே என்ன பண்ணுறாரு? ரயில்வே ஸ்டேஷன்னாலே புத்தகம் எல்லோரும் படிப்பாங்க. ஸோ படித்து முடிச்சிட்டேன். இப்போ வந்து ட்ரெயினில் ஏறி தப்பிச்சு போகணும். உடலோ சோகமாக இருக்குது. வானுக்கும் கடல் நீரை பறவை பறப்பதை பார்த்துட்டே அப்படி அதில் ஏறிட்டார். ஏறி போய் பார்க்குறாரு, பறவை அங்கிட்டு வெளில பறந்துக்கிட்டு இருக்குது. கடல் ஒரு பக்கம் நுரைய தள்ளிகிட்டு இருக்குது. ஒரு பழைய பூங்காவை பார்த்துட்டே போகிறாரு. அங்கே வந்து ஒரு பேப்பர் லைட் வெளிச்சம், ஒரு லைட் அடிக்கிற மாதிரி இருக்குது. யாரோ லைட் அடித்து பேப்பரில் வந்து சிக்னல் கொடுக்குற மாதிரி இருக்குது. குழந்தைக்கு பாலூட்டும் இளம்பெண் அங்கே ட்ரெயினில் இருக்காங்க. அடுத்து கடல் நீரில் நனையும் நெஞ்சு. கடலில் அப்படி குளிச்சிட்றாருப்பா. அப்படி போயிட்டு இருக்கும்போது பிரிட்ஜு மேலே போகிறப்ப கடல் நீரில் அப்படி குளிச்சிட்றாரு, நனைஞ்சிட்றாரு. அங்கே பாய்மரம் இருக்குது. பாய்மரத்தில் ஏறிக்கிறாரு. தொலைதேசத்துக்கு போகலாம் அப்படின்னு சொல்லிட்டு கைக்குட்டையை வச்சு துடைக்கிறாரு. உடம்பே ஃபுல்லாக நனைஞ்சிருச்சு. கைக்குட்டையை வச்சு எங்கே துடைக்க? கைக்குட்டை தீவின்றி என்னாகுது? அந்த கப்பலும் மூழ்கி போயிடுது. அவர் ஏறின பாய்மர கப்பல் அவர் நேரத்துக்கு. அதுவும் மூழ்கி விட்ட கப்பல் மேல் ஏறி யாராவது காப்பாற்றுவாங்களா? புயல் வேறு வந்துச்சு ஒரு பக்கம் அப்படின்னு பார்த்துட்டு இருக்காங்க. மாலுமிகளையும் பாடுவேன். அந்த பக்கம் பார்த்தா மாலுமிகள் பாடிக்கிட்டே வர்றாங்க. சரி, நம்மளை வந்து காப்பாற்றிடுவாங்க அப்படின்னு சொல்லிட்டு எல்லாருமே வெயிட் பண்ணுறாரு. அப்படின்னு ஒரு சீன் மாதிரி ஞாபகம் வச்சுக்கணும். அப்போ தான் இது வந்து ஈஸியாக இருக்கும். அடுத்து இது வந்து ஸ்பானிஷ். மூணாவது வந்து ஸ்பானிஷ் கவிஞர் பாப்லோ. இவர் அமெரிக்கா, ஃப்ரான்ஸு, ஸ்பானிஷு. சரியா? பாப்லோ நெருடா பாப்புலரானவர். ஒரு கவிதை ஒரு பொருள் பற்றியது என தோன்றினாலும் அது ஒன்று. ஒரு கவிதைக்கு ஒரு பொருள் தான் இருக்க மாதிரி இருக்கும். ஆனால் நிறைய பொருள் வந்து இதுக்கு இருக்கும். அதனால தான் இதில் தெரிஞ்சனால தான் இவர் பாப்புலராக இருக்கார். சரியா? வடிவமற்ற தன்மை, ஒரே தன்மையில் தான் இருக்க மாட்டார். வடிவமற்ற தன்மை மாறிக்கிட்டே இருப்பார். ப்ரீ பிளான் கிடையாது. புக் பண்ண மாட்டார். முன்னாடியே கிடையாது. எங்கே போகணும் பாடணும்னு தோணுதோ அங்கே போய் பாடுவார். ஸோ ப்ரீ பிளான் கிடையாது, ஒழுங்கு கிடையாது. சுட்டி அதுக்கப்புறம் சுட்டாமல் மாற்றி மாற்றி சொல்லுவார் கவிதை பொருள் என்று அப்படின்னு சொல்லிட்டு. மொழிக்குள் உலகம், அப்புறம் உலகத்தில் மொழி அப்படின்றவார். அடுத்து நுழைக்கும் படைப்பு செயல்பாடு, மாறி மாறி படைப்பு செயல்பாடு. இவர் வந்து சவுத் ஆஃப்ரிக்காவில் சிலி நாட்டில் வந்து அங்கே தான் பிறந்திருப்பார். அதுக்கப்புறம் அங்கே ஸ்பானிஷில் போய் ஃபேமஸ் ஆகிருப்பார். லத்தீன் அமெரிக்கா எல்லா இடத்துலையும் பெரிய கவிஞர். இவர் பிறந்தது தான் சவுத் ஆஃப்ரிக்கா சிலி நாட்டில். லத்தீன் போயிருப்பார், அமெரிக்காவில் பெரிய கவிஞர், ஸ்பானிஷ் போயிருப்பார். அடுத்து இந்த 3 பேரில் இவர் தான் பாப்புலராக இருக்கனால இவருக்கு தான் நோபல் ப்ரைஸ் 1971 நோபல் ப்ரைஸ் வந்து இவருக்கு கொடுக்குறாங்க. எத்தனை பேர் எனக்கு திங்கக்கிழமை பிஸி, செவ்வாய்க்கிழமை பிஸி, ஆண்டு ஃபுல்லாக வந்து நான் பிஸி தான் அப்படின்னு சொல்கிறாரு. அதோட கண்டினியூஷன். களைத்து போன கத்திரிக்கோள், எனக்கு ட்ரெஸ்ஸு தைச்சே கத்திரிக்கோளே களைச்சி போச்சு. பகலின் பெயர், பகல் முழுக்க நான் ஃபுல்லாக பிஸியாக தான் இருப்பேன். இரவின் நீர் அழைக்கிறது, நைட்டும் வந்து எனக்கு கால் பண்ணுறாங்க. இரவில் உறங்குகையில் என்னவென்று, நைட்டு தூங்கிட்டு இருக்கும்போது கூட கால் பண்ணுறாங்க. அடுத்து தூங்கும்போது நான் நானாக இல்லை, விழித்த பிறகு நான் யார். தூங்கும்போதே நான் நானாக இல்லை, விழித்த பிறகு நான் யார் அப்படின்ட்டு. அடுத்து கவிதை கேட்போரால் வாசகரால் உள்வாங்கப்பட்டு ரசிக்கிறது வந்து டைமுக்கு டைம் அழுத்த வேறுபாடு காரணமாக கவிதை வந்து எதை பற்றினது, எப்படி இருக்கணும் அப்படின்ட்டு கவர்ச்சிகர கவிதை. ஆக்கத்தில் ஈடுபடுவோர் கருத்தினிலை படு கவிதை தான். எடுத்துக்குறள் முறை ஒழுங்கு சேரும்போது கவித்துவ உணர்வு செவ்வியலே மாறும். தமிழின் கவிதையிலின் கவிதையாக பேசிகிட்டு இருக்கிறது யார்? சிவாத்தம்பி. ஏன்னா கவிதை கேட்போரால் வாசகரால் உள்வாங்கப்பட்டு ரசிக்க டைமுக்கு டைமுக்கு மாறுபடும், அழுத்த மேற்பாடு இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு கவிதையை பற்றி நிறைய சொல்கிறாரு. யார் சொல்கிறாரு? சிவத்தம்பி வந்து கவிதையை பற்றி நிறையா சொல்கிறாரு. அடுத்து இந்திரனோட இயற்பெயர் வந்து ராசேந்திரன். ஈலேயே வரும், ராசேந்திரன். சரியா? கலை விமர்சகர், கவிஞர், டிரான்ஸ்லேட்டர், ஓவியர், ஏகப்பட்ட வேலை பார்க்குறாரு. ஒரிய மொழி கவிஞர். மனோரமா பிஸ்வாஸின் பறவைகள் ஒருவேளை தூங்க போயிருக்கலாம். மனோரமா எழுதின பறவைகள் ஒருவேளை தூங்க போயிருக்கலாம். பறவைகளை பார்த்துக்கிற பாட்டி இவங்க. அவங்களோட மொழிபெயர்ப்புக்காக வந்து 2011 சாகித்ய அகாடமி வாங்குறாரு. யார்? இந்திரன். இது எல்லாம் சொன்னது எல்லாமே இந்திரன் தான். ஸோ இந்திரன் என்ன பண்ணுறாரு? மனோரமா பறவைகள் ஒருவேளை தூங்க போயிருக்கலான்ட்டு பறவைகள் அந்த இதுக்கு வந்து டிரான்ஸ்லேட் பண்ணி அதுக்காக 2011 சாகித்ய ஒரு பறவை, இங்கிட்ட ஒரு பறவை, இங்கிட்ட ஒரு பறவை, 2011 சாகித்ய அகாடமி விருது வாங்குறாரு. அப்புறம் வந்து இந்திரனாலே பட்டை அடிச்சிருப்பார் நெத்தியில். ஸோ முப்பட்டை நகரம், சாம்பல் சிவன். ஸோ சாம்பலும் இவர் வச்சுருப்பார். சாம்பல் தானே திருநீர். ஸோ சாம்பல் வார்த்தைகள் இந்த கவிதை நூல்கள்லாம் எழுதியிருக்காரு. தமிழ் இந்திரனாலே அழகு. ஸோ தமிழ் அழகியல், நவீன ஓவியம் மாதிரி அழகாக இருப்பார். ஓவியம் இந்த கட்டுரையெல்லாம் இவர் எழுதியிருக்காரு. வெளிச்சம், நுண்கலை இந்த இதழ்கள்லாம் நடத்தியிருக்காரு. இந்திரன் கடவுள் வந்துட்டார், ஒரு வெளிச்சம் வந்துடும். சரியா? எல்லோரும் நுண்கலைகளில் வந்து சிறந்து விளங்க ஆரம்பிச்சிருவாங்க. அந்த இதழ்கள் நடத்தியிருக்காரு. அடுத்து வால்ட் விட்மன் வந்து இப்போ ஒரு பார்த்தோம்ல, வால்ட் விட்மன்
அதை இங்கிலீஷ்லேருந்து தமிழில் ட்ரான்ஸ்லேட் பண்ணி நமக்கு கொடுத்தது யார் அப்படின்னா ஜெயராமன் அவருக்கு வாட்சை கிஃப்ட் பண்ணிட்டாங்க. அடுத்து மல்லார்மே, அதை வந்து ஃப்ரெஞ்சில் இருந்து அவர் வந்து ஃப்ரான்ஸுன்னு பார்த்தோம் இல்லையா. ஸோ ஃப்ரெஞ்சிலேருந்து தமிழுக்கு யார் ட்ரான்ஸ்லேட் பண்ணா அப்படின்னா ஸ்ரீராம். மல்லாக்க படுத்துட்டு இருந்தது யார், அந்த கடவுள் ஸ்ரீராமையே படுத்துட்டு இருந்திருக்காரு. அடுத்து பாப்புலோ நெருடா, அதை வந்து இங்கிலீஷ்லேருந்து தமிழில் ட்ரான்ஸ்லேட் பண்ணது யார் அப்படின்னா வந்து வெங்கடாச்சலபதி. இது வந்து திருப்பதிலாம் இல்லை, நான் எழுதியிருக்கேன் ஹிண்ட்டுக்காக. வெங்கடாச்சலபதின்றவர் திருப்பதி எங்கே வச்சுக்கோங்க, அங்கே தான் வந்து பாப்புலராக நிறைய காசு பாப்புலரான கோயில் அது. ஸோ வெங்கடாச்சலபதி கோயில் அப்படின்னு ஞாபகம் வச்சுக்கோங்க. இங்கே வந்து மல்லாக்கப்படுத்திருக்கிறது ஸ்ரீராமர், வாட்ச் கிஃப்ட் பண்ணது வந்து ஜெயராமனுக்கு. அடுத்து நன்னூலில் வந்து பாயிரம், நிறைய பாயிரம் வந்து இருக்கும். நிறைய பாயிரம்ல நிறையா ஸ்டெப்ஸ் இருக்கும். என்னென்னது பாயிரம் அப்படின்னு பார்க்கலாம். தமிழில் ஃபஸ்ட்டு இலக்கண நூல் அது வந்து தொல்காப்பியம். சரியா, பாயிரம் அமைப்பு வந்து இதில் இருக்குது. தொல்காப்பியம் அதன் உரை பின்பற்றி எழுதப்பட்டது தான் நன்னூல். தொல்காப்பியம் அண்ட் அதன் உரையை பின்பற்றி இதை பேஸ் பண்ணி எழுதப்பட்டது தான் நன்னூல். பொதுப்பாயிரம், சிறப்பாயிரம். பொதுப்பாயிரம் 5, சிறப்பு பாயிரம் 11. பாயிரம் இல்லது பணுவல் அன்றே அப்படின்னு சொல்கிறாங்க. பாயிரம் இல்லது பணுவல் அன்றே, பாயிரம் இல்லாட்டி அது வந்து ஒரு நூலே கிடையாது அப்படின்னு சொல்கிறாங்க. நூலில் சொல்லாததை புறத்திலே சொல்வது தான் வந்து புறவுரை. ஸோ ஒவ்வொன்றுக்கும் இப்போ எக்ஸ்ப்ளனேஷன் வந்து கொடுப்பாங்க. முகவுரை, பதிகம், அணிந்துரை, நூன்முகம்னா நூலுக்கு முகம் போல. அடுத்து புறவுரை, தந்துரை, புனைந்துரை, பாயிரம், அணிந்துரை, புனைந்துரை, இது 2 ஒரே மாதிரி வரும். அடுத்து முகவுரைனா நூலுக்கு முன் சொல்கிறது, முகம்னா நூலுக்கு முகம் மாதிரி. ஸோ நூலுக்கு முன் சொல்கிறது. பதிகம் மொத்தம் எத்தனைன்னா 5 பொது ப்ளஸ் 11 சிறப்பு. நம்ம ஆல்ரெடி பார்த்ததில் பொது பாயிரம் அது மாதிரி. அடுத்து அணிந்துரை, புனைந்துரை, இது 2 ஒரே தான். நூலின் பெருமையை பற்றி சொல்கிறது. அணினாலே பெருமையை பற்றி சொல்கிறது தானே. ஸோ அணிந்துரை புனைந்துரை வந்து நூலின் பெருமையை சொல்வது, நூலில் சொல்லாததை தந்து சொல்வது. அடுத்து பாயிரம் 2 டைப், பொது பாயிரம், சிறப்பு பாயிரம். 2 பாயிரம் தான் இருக்குது. சரியா, நூலே நூல் வல்லோன் நூவலும் திறனே கொள்வோன் கோடல் கூற்றம் 5 எல்லா நூறுக்கும் இவை பொதுப்பாயிரம். சரியா, இது வந்து பொதுப்பாயிரம். நூலே நூல் வல்லோன் நுவலும் திறனே கொள்வோன் கோடல் கூற்றாம் 5 எல்லா நூறுக்கும் இவை பொதுப்பாயிரம் அப்படின்னு சொல்கிறாங்க. நூலேனா நூலின் இயல்பு, ஆசிரியர் இயல்பு, அடுத்து கற்பிக்கும் இயல்பு முறை. இது வந்து நூலேன்னா நூலின் இயல்பு, நுவல்வோன் அப்படின்னா ஆசிரியர் இயல்பு, நுவலும் திறன்னு கற்பிக்கும் இயல்பு முறை. அடுத்து கொள்வோன் அப்படின்னா மாணவனுடைய இயல்பு, கோடல். அடுத்து கொல்லும் கூற்றாம் அப்படின்னா கற்பிக்கும் முறை. இது வந்து 5 பொதுப்பாயிரம். சரி, அடுத்து நூல்னு ஆரம்பிச்சிச்சுன்னா இது பொதுப்பாயிரம். அடுத்து வந்து சிறப்பு பாயிரம். எதுனா ஆக்கியோன் பெயரே வழியே எல்லை, நூற்பெயர் யாப்பே நுதலிய பொருளே வாய்ப்பு காட்டல் பாயிரத்து இயல்பே. ஸோ ஆக்கியோன் அப்படின்னா நூலாசிரியர் பெயர். யார் ஆக்கியோன், இந்த நூலை ஆக்கினவர் யார், அந்த நூலை பற்றினது. இது வந்து டீச்சர் அண்ட் ஸ்டூடெண்ட் பற்றினது, இது இந்த நூலை பற்றினது. ஸோ ஆக்கியோன்னா நூலாசிரியர் பெயர். அடுத்து வழினா நூல் பின்பற்றிய வழி, எல்லை அந்த நூலோட நிலப்பரப்பு. அடுத்து அந்த நூலின் பெயர். யாப்பு அப்படின்னா தொகை என்ன, வகை என்ன, விரி என்ன எல்லா டீட்டெயிலும். அடுத்து பொருள்னா அந்த நூலோட கருத்து. கேட்போர்னா மாணவர். பயன்னா அந்த நூலின் பயன். இந்த 8 சிறப்பு பாயிரம். இந்நூல் நூற்பா வகையை சேர்ந்தது. அடுத்து காலம் கலனே காரணம் என்று இம்மூவகை ஏற்றி மொழினரும் உளரே. காலம் அவைக்களம், காலம் கலன்னா அவைக்களம், காரணம் எதுக்காக எழுதுகிறாங்க, என்ன டைமில் எழுதியிருக்காங்க, எந்த அவைக்களத்தில் எழுதியிருக்காங்க, எதுக்காக எழுதியிருக்காங்க. இது 3 வந்து அந்த 8ஓடு சேர்ந்து அடிஷ்னலான விஷயங்கள் அப்படின்றாங்க. 1000 முகத்தான் அகன்றது ஆயினும் பாயிரம் இல்லது பணுவல் அன்றே. பலத்துறை செய்தி இருந்தாலுமே வந்து பாயிரம் இல்லாட்டி அது வந்து நூல் இல்லைன்றாங்க. மாடத்து சித்திரமும் மாணவருக்கு கோபுரமும் ஆடமைத்தோல் நல்லாருக்கு அணியும் போல நாடி முன் ஐதுரையா நின்று அணிந்துரையை எண்ணூருக்கும் பெருத்துறையா வைத்தார் பெரிது. 5 அப்படின்றது முற்றுமை. சரியா, பொது சிறப்புனா பொது ப்ளஸ் சிறப்பு, இயல்பின் மிதி நின்ற உயிர்முன் காசத்தப்ப மிகுந்ததுனால தான் இச்சு வருது. அடுத்து நன்னூல் வந்து தொல்காப்பியத்தோட வழிநூல் பார்த்தோம். 13ஆம் நூற்றாண்டில் பவுனதி முனிவர் எழுதுனது தான் நன்னூல்.
ரெண்டு அதிகாரம் இருக்குது. இது ஆக்சுவலி நம்ம இப்போ பார்க்குறதுக்குள்ள நன்னூல் பாயிரம் தான். சரியா? தொல்காப்பியம் ஃபஸ்ட்டு பாயிரம் சொல்லியிருக்கு. பட் நம்ம பார்த்தது ஃபுல்லாக நன்னூலில் பாயிரத்தை பற்றி என்ன கொடுத்துருக்காங்கன்னு சொல்லிட்டு தான். அடுத்து இதில் மொத்தம் 2 அதிகாரம் இருக்குது. ஸோ நன்னூலில் 2 அதிகாரம் இருக்குது. ஒன்று வந்து சொல்லதிகாரம், எழுத்ததிகாரம். எழுத்ததிகாரம்னா எழுத்தியல், பதவியல், உயிரீற்று புணரியல், மெய்யீற்று புணரியல், உருவு புணரியல்னு 5 பகுதி இருக்குது எழுத்ததிகாரமில். சரிங்க? எழுத்து அப்படின்னா வந்து ரைட்டுன்னு வச்சுக்கோங்களேன். ரைட்டு அப்படின்ட்டு எழுத்தை எழுதுவோம். 3 4 5 லெட்டர் வரும். லெட்டர்ன்ட்டு 6 வந்துடும். ரைட்டுன்னு வச்சோம்னா 5 லெட்டர் வருதா? ஸோ 5 பகுதி இருக்குது. எழுத்ததிகாரத்தில் 5 பகுதி இருக்குது. எழுத்தியல், பதவியல், உயிரீற்று புணரியல், மெய்யீற்று புணரியல், உருவு புணரியல். சரியா? அடுத்து சொல் அப்படின்னா பெயரியல், பெயர், வினை, பொது. இது வந்து பொது, இடை, உரி. நார்மலாக சொல்லில் 5 பகுதி இருக்க மாதிரி இதுலேயும் 5. எழுத்து ரைட்டில் 5 பகுதி, இதில் 5 பகுதி. அடுத்து சீய கங்கன் கேட்டு பவனந்தி முனிவர் நன்னூலை ஏற்றினாங்க அப்படின்னு சொல்கிறாங்க. யார் கேட்டது? சீய கங்கன் கேட்டு பவனந்தி முனிவர் நன்னூலை ஏற்றிருக்காரு. அடுத்து ஈரோடு மேட்டுப்புதூரில், இது வந்து பழைய ஓல்டு கொஸ்டினில் வந்து கேட்டிருக்காங்க. பவனந்தி முனிவருக்கு வந்து எங்கே வந்து உருவச்சிலை இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு இது ரொம்ப முக்கியம். ஈரோடில் ரோட்டில் தான் வச்சுருக்கோம். ஈரோடு தான் கேட்டிருந்தாங்க. மேட்டூர் புதூர் அது எதுவும் கேட்கல. ஈரோடு தான் ஆப்ஷனில் வந்து 4 ஆப்ஷன் கொடுத்து ஈரோடு. ஓகேவா? பட் அடுத்து இது கூட கேட்கலாம். ஸோ ஞாபகம் வச்சுக்கோங்க. ஈரோட்டில் மேட்டூர் புதூரில் ஒரு மேடான இடத்துல 8ஆம் தீர்த்தங்கரர் சந்திரபிரபாவின் கோவில் வந்து இருக்குது. சந்திரபிரபாவின் கோவில் இருக்குது. அங்கே தான் பவனந்தி முனிவருக்கு உருவச்சிலை வச்சுருக்காங்க. எங்கே வச்சுருக்காங்க? ஈரோட்டில் மேட்டுப்புதூரில் 8ஆம் தீர்த்தங்கரர் சந்திரபிரபா, அங்கே ஒரு சந்திரன் ஆல்ரெடி இருக்காருன்னு வச்சுக்கோங்க. சந்திரபிரபாவின் கோவிலில் அங்கே தான் பவனந்தி முனிவருக்கு சிலை வச்சுருக்காங்க. அடுத்து 6ஆம் திணை. 6ஆம் திணை எழுதினது யார்? முத்துலிங்கம். 6ஆம் திணை எழுதினது முத்துலிங்கம். ஸோ ஸ்ரீலங்காவில் வந்து மவுண்ட்ல லினியா, அதாவது மௌனமான ஒரு இடம்னு வச்சுக்கோங்களேன், வாடகைக்கு இருந்திருக்காங்க. அவங்க வந்து அங்கேருந்து அகதிகளாக வேறு ஒரு இடத்துக்கு போக வேண்டிய சுச்சுவேஷன் வந்து வருது. ஸோ என்ன பண்ணுறாங்க? ஒரு பெட்டி மட்டும் தான் அலோவ் பண்ணுறாங்க. அகதியாக டேனியல் டிஃபோ எழுதிய ராபின்சன் க்ரூசோ அப்படின்ற புக்கை மட்டும் எடுத்துகிட்டு போகிறாங்க. ராபின்சன் க்ரூசோ அப்படின்ற புக்கு. டேனியல் டிஃபன் கூட எடுக்காமல் ராபின்சன் க்ரூசோன்ற புக் எடுத்துகிட்டு போகிறாங்க. இதில் கிமு ம நேபா தலைவன் தலைவி பிரிவு, தலைவன் தலைவி பிரிவு, பொருள்வையின் பிரிவு அப்படின்னு வந்து எதில் சொல்லியிருக்காங்க? தொல்காப்பியத்தில் பழைய அந்த சங்ககால புக்கிலலாம் என்ன சொல்லுவாங்க? தலைவன் தலைவி பிரிஞ்சு இப்படி போகிறத பற்றி பொருள்வையின் பிரிவு, பொருள் தேட போவதால் புலம்பெயர வேண்டியிருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு அந்த காலத்து சங்க புக்கிலலாம் கொடுத்துருக்காங்கன்னு சொல்கிறாங்க. நற்றினியில் 153வது பாடலில் தனிமகனார் சினம் கொண்ட அரசன் கொடுமை தாங்க முடியாமல் சொந்த ஊரை விட்டுட்டு ஓடியவர்கள் கதையை பற்றி கொடுத்துருக்காரு. எதில்? தனிமகனார் தனியாக ஓட விட்டுட்டார். ஸோ தனிமகனார் 153வது பாடலில். சரியா? சினம் கொண்ட அரசன் கொடுமை தாங்க முடியாமல் சொந்த ஊரை விட்டு ஓடினவங்க கதை. வெஞ்சின வேந்தன் பகை அலை கலங்கி வாழ்வோர் போகிய பேர் ஊர் போல். இது அப்போ எதில் வர்றது? தனிமகனார் எழுதினது இது. சரியா? கன்னடாக்கும் தமிழுக்கும் இலக்கிய தொடர்பு இருக்குன்றாங்க. திருக்குறளையும் திருவாசகத்தையும் டிரான்ஸ்லேட் பண்ணது யாருன்னா ஜியு போப்பு பாதிரியார். அவர் எந்த ஊர்னா கன்னடா. ஓகேவா? தமிழ் அகதிகள் வந்து கன்னடாவில் குடிபெயர ஆரம்பித்து 1983க்கு பிறகு கன்னடாலேயே வந்து நிறைய இதழ்கள் வந்து தமிழ் இதழ்கள் வந்து ஸ்டார்ட் பண்ணியிருக்காங்களாம். ஈழத்து கவிஞர் வஜ ஜெயபாலன் அவர் எழுதினது வந்து என்னென்னா, யாழ்நகரில் என் பையன், கொழும்பில் என் மனைவி, வன்னியில் என் தந்தை, தள்ளாதவையில் தமிழ்நாட்டில் என் தாய், வழி தவறி அலாஸ்கா வந்து ஒட்டகம் போல் நான் ஓஸ்லாவில் இங்கே இருக்கிறேன்ட்டு ஜெயபாலன் எழுதியிருக்காரு. சரியா? ஒரு ஈழத்து கவிஞர். ஒரு பர்சன் வந்து சாண்டில்மனில் கடல்புறா 10 வருடம், சாண்டிலியனின் கடல்புறா அப்படின்ற ஒரு புக்கு 10 வருடம் நாடு நாடாக சுற்றி இருக்குது. ஒருத்தர் தூக்கிட்டு போய் சுற்றி இருக்குது அப்படின்றாங்க. 1981 மே 31 யாராலும் மறக்க முடியாத ஒரு இனத்தை அழிக்க அவர்கள் நூலை எரித்தால் போதும்னு சொல்லிட்டு பாரன்ஹீட் 451 நூலை வந்து எரிச்சிருக்காங்க. அறிவு இறந்துட்டா மனிதன் சத்துருவானம். ஸோ அந்த மாதிரி தமிழர் 8 கோடி பேர் உலகம் ஃபுல்லாக இருக்காங்க. மொத்தம் எத்தனை பேர்? தமிழ் 8 கோடி பேர் உலகம் முழுசாக இருக்காங்க. நியூசிலாந்துலேருந்து அலாஸ்கா வரைக்கும் தமிழர்கள் வந்து நியூசிலாந்து டு அலாஸ்கா வரைக்கும்
10 லட்சம் பேர் இருக்காங்க. கனடாவில் வந்து 3 லட்சம் பேர் இருக்காங்க தமிழர்கள். பிரித்தானிய அரசு அப்படின்னா சூரியன் மறையாத அரசுன்னு அர்த்தம். இப்போ வந்து சூரியன் மறையாத தமிழ் புலமாக மாறி இருக்கு அந்த இடம் அப்படின்னு சொல்கிறாங்க. அடுத்து 2012 எல்லா வருஷமுமே ஜனவரி 14 தமிழ் பாரம்பரிய நாளாக கொண்டாடப்படுது. உலகத்தில் 2வது பெரிய நாடான கனடாவில் ஒரு புதிய சாலை வன்னி வீதி அப்படின்னு உருவாக்கியிருக்காங்க. ஸோ வன்னி வீதி எந்த கண்ட்ரியில் இருக்குதுன்னு கேட்கலாம். கனடாவில் இருக்குது. 500னா 5 வகை நிலையம் பற்றினது. ஒவ்வொன்றிலையும் வந்து 100 பாடல்கள் இருக்கும். பட் வந்து பனி சார்ந்த நிலத்துக்கு அதில் வந்து இல்லை. ஸோ அது 6ஆம் திணையாக எடுத்துக்க சொல்கிறாங்க. ஸோ 6ஆம் திணை அப்படின்னு சொல்லியிருக்காரு. சரியா? 10 லட்சம் மக்கள் மட்டும்தான் 10 லட்சம் மக்கள் பனி தேசத்தில் இருக்காங்களாம். ஸோ அவங்கள சேர்த்துக்க சொல்கிறாங்க. அடுத்து இவர் குக்கில்ன்ற கிராமத்தில் ஒரு காகம் இருக்குமா, 6 மணி குருவி இருக்குமா. அந்த காகத்துக்கு வந்து 2 மைல் வரைக்கும் தான் போகுமா, திரும்ப வந்துருமா. அந்த 6 மணி குருவி, இது வந்து குயில், காகம், குருவின்ற மாதிரி தான் பேர் இருக்கும். அந்த குருவி 6 மணி குருவிக்கு எல்லையே கிடையாது. இமயமலைத்தை கூட போயிட்டு வருமா. இந்த மாதிரி தான் புலம்பெயரும் தமிழர்கள் அப்படின்னு சொல்கிறாரு. முத்துலிங்கம் எங்கே பிறந்திருக்காரு? 6ஆம் திணையை வந்து இதில் 6ஆம் திணையை எழுதுனது வந்து முத்துலிங்கம். சரியா? ஸ்ரீலங்கா, யாழ்ப்பாணம். சரியா? கொக்குவில்ன்ற ஊரில் பிறந்தார். அதனால தான் அதை பற்றி எழுதியிருக்காரு. பணிக்காக கனடா போயிருக்காரு. இவர் என்னென்ன புக் எழுதியிருக்காரு? அக்கா, மகாராஜாவின் ரயில் வண்டி, திகட சக்கரம், வம்ச விருத்தி, வடக்கு வீதி. சரியா? 1999 இலங்கை அரசின் சாகித்ய அகாடமி பரிசு வந்து வடக்கு வீதிக்காக கிடச்சிருக்கு. சரியா? வடக்கு வீதிக்காக இலங்கை அரசு, வடக்கு வீதி வந்து இலங்கையில் இருக்குது வடக்கு வீதி. ஸோ அதனால் இலங்கை அரசு வந்து 1999 வந்து சாகித்ய அகாடமி விருது கொடுத்துருக்கு. இலங்கை அரசின் சாகித்ய பரிசு ஞாபகம் வச்சுக்கணும். இலங்கை அரசின் சாகித்ய பரிசு வாங்கினவர் தான் முத்துலிங்கம். ஓகேவா? இது வம்ச விருத்திக்காக தமிழ்நாட்டோட முதல் பரிசு 66. இது 99, இது 66. தமிழ்நாட்டின் முதல் பரிசு வம்ச விருத்திக்காக. அடுத்து மொழி முதல் இறுதி எழுத்துக்கள். இது வந்து பழைய கொஸ்டினில் கேட்டிருக்காங்க. மொழி இறுதி எழுத்துக்கள் எத்தனை அப்படி? மொழி இறுதி எழுத்துக்கள் 24. இதுதான் பழைய கொஸ்டினில் கேட்டிருக்காங்க. மொழி இறுதி எழுத்துக்கள் எத்தனை? 24. ஏன் மொழி முதல் எழுத்துக்கள் எத்தனை? அப்போ 22. இது பழைய கொஸ்டினில் வந்திருக்கு. மொழி முதல் எழுத்துக்கள் எப்படி? உயிரில் 12, மெய்யில் 10. ஸோ 22 எழுத்துக்கள் மொழி முதல்ல வரும். உயிர் 12, மெய்யில் வந்து மெய் வந்து வராது. முதல் எடுத்தோடனே இம்மைக்குன்னு வராதுல. ஸோ மெய் வந்து வராது. உயிர் மெய்யில் 10 எழுத்துக்கள் மட்டும் வரும். ஸோ கணம் அப்படின்ற சொல்லில் வந்து க வரும். க மட்டும்தான் வரும். அடுத்து டேரல சில எழுத்துக்கள் வந்து வராது. ஓகேவா? அடுத்து 5 எழுத்து வரவே செய்யாது. இலங்கை தமிழர் மட்டும்தான் வந்து உங்கணம் இதெல்லாம் யூஸ் பண்ணிகிட்ருக்காங்க. மொழி 20 எழுத்துக்கள் வந்து மொத்தம் எத்தனை நாள் வரும்னா 24 எழுத்துக்கள் வரும். 12 அப்புறம் மெய் எழுத்துக்கள் 11 வரும். இந்த கசடத்தப்புறம் மட்டும் கண்டிப்பாக வராது. ஏன்னா வந்து பார்க்கு, சர்ச்சு அதெல்லாம் வந்து இங்கிலீஷ் வார்த்தை. ஸோ வந்து கசடத்தப்புறம் வராது, இங்கு வராது. அடுத்து வந்து பழைய இலக்கண நூலாருக்கு வந்து குற்றியல் உகரத்தை வந்து சேர்ப்பர். குற்றியல் உகரத்தையும் வந்து சேர்த்துக்கிறாங்க. சரியா? அடுத்து இங்கு, இன்னு, இதெல்லாம் வந்து பழைய காலத்தில் இருந்திருக்கு, இப்போது இல்லை. உயிர், மெய், குற்றியல் உகரம் எல்லாம் சேர்த்து, அதாவது இதில் வந்து உயிர் 12, மெய் 11, குற்றியல் உகரம் 1 சேர்த்து மொத்தம் 24. சரி, இக்காலத்தில் குற்றியல் உகரம் சொல்லின் இக்காலத்தில் குற்றியல் உகரம் மண் குற்றியல் இகரம் நுந்தை தவிர சொல்லின் முதலில் வராது. இந்த நூ மட்டும் வருது. சரியா? நூ மட்டும் வருது. மற்ற எதுவும் குற்றியல் உகரச்சொல் வந்து சொல்லின் முதல்ல வராது. பட் குற்றியல் உகரம் 6 வகையும் இறுதியில் வரும். குற்றியல் உகரம் வந்து நான் குறுகி போயிட்டேன் அப்படின்னு சொல்லிட்டு ஃபஸ்ட்டு தான் வர வைக்கப்படும். ஆனால் கடைசி வரும். சரியா? சென்னை மாகாணம் தமிழ்நாடுன்னு பெயர் வச்சது மாதிரி யார்? அண்ணா. தொழிலாளர்களின் தந்தை திருவி கல்யாண சுந்தரனார். தொழிலாளர்களின் தந்தை யார்? திருவி கல்யாண சுந்தரனார். உயிரை உணர்வை வளர்ப்பது தமிழ். பாரதிதாசன். உயிரை உணர்வை வளர்ப்பது தமிழ். பாரதிதாசன். பொது உடைமைனாலே ஜீவானந்தம். மொழிக்கு முதல்ல வருது 22, இறுதியில் வருது 24. குரங்கு குட்டினா குட்டி, என்ன குட்டி? குரங்கு குட்டி. ஸோ இரு பெயரிட்டு பண்புத்தொகை. பொதுப்பெயர், சிறப்பு பெயர். புலமை கதிரவன் யாருன்னா மீனாட்சி சுந்தரனார். இப்போ வந்து மீனாட்சி சுந்தரனார் பற்றி டீட்டெயில் கொடுத்துருக்காங்க. திருச்சியில் அதவத்தூரில் திருவாவடுதுறை மடத்தின் தலைமை புலவர் யார்? மீனாட்சி சுந்தரனார். திருவாவடுதுறை தலைவர். ஸோ இவர் வந்து யார்கிட்ட கற்றுறாரு? மீனாட்சி சுந்தரனார் யார்கிட்ட கற்றுக்கிட்டார் அப்படின்னா சுப்பிரமணிய தேசிகர், சென்னை தாண்டவராயர், திருத்தணிகை விசாக பெருமாள் இவர்களெல்லாம் கற்றுக்கிட்டாரு.
சரியா? இவர் என்னென்ன மீனாட்சி சுந்தரனார் என்னென்ன எழுதினார்? சேக்கிழார் பிள்ளைத்தமிழ், தலபுராணம். அவங்க தான் தலப்பிள்ளை. ஸோ தலபுராணம், சேக்கிழார் பிள்ளைத்தமிழ், இது ரெண்டும் வந்து இவர் எழுதினது. அடுத்து யமக அந்தாதி, இது யமக அந்தாதி, திரிபந்தாதி, வெண்பா அந்தாதி, இதுவும் இவர் எழுதினது. மாலை, கோவை, கலம்பகம், பிள்ளைத்தமிழ், இதெல்லாம் வந்து இவங்க பாடி பெருமை அடைந்தாங்க. அடுத்து இவருக்கு மாணவர்கள் இருப்பாங்களே, இவர் யார்கிட்ட கற்றுக்கிட்டார்? சுப்பிரமணியர்கிட்ட, தாண்டவராயிட்ட கற்றுக்கிட்டாங்க, விசாக பெருமாள்கிட்ட கற்றுக்கிட்டாங்க. இவங்களுக்கு யார் மாணவர்கள்? ஊவேசா தமிழ் தாத்தா இருக்கார்ல, இதான் மெயின். ஊவேசா தமிழ் தாத்தாவே இவங்களோட மாணவர் தான். ஸோ தமிழ் தாத்தாவோட டீச்சர் யார் அப்படின்னு கேட்டால் மீனாட்சி சுந்தரனார். சரியா? ஊவேசா இவர்கிட்ட கற்றுக்கிட்டாங்க. தியாகராயர் வந்து இவர்கிட்ட கற்றுக்கிட்டாங்க. குலாம் காதிர் நாவலர் இவங்கள்ட்ட கற்றுக்கிட்டாங்க. இவங்க மாணவர்கள். அடுத்து இன்மையும் நீர்மினும் தமிழெனல் அப்படின்னு பிங்கள நிகண்டு. அதுவும் சாலும் நற்றமிழ் முழுதறிதல். அதுவும் சாலும் நற்றமிழ் முழுதறிதல். முழுசாக அறியணும்னா வெளியே போனால் தான் எதனால அறிய முடியும். ஸோ புறநானூறு. தமிழ் அப்படின்றது பல்கலை புலமை அப்படின்றாங்க. தமிழ் கெழு கூடல் அப்படின்றது கலை புலமை. கம்பன் தமிழ் தழிய சாயலவர் அழகு மென்மை அப்படின்னு சொல்லியிருக்காரு. தேவாரத்தில் தமிழை பாட்டுன்னு சொல்கிறாங்க. தேவாரமே பாட்டு தான். ஸோ தமிழை பாட்டுன்றாங்க. கம்பர் என்ன சொல்கிறாரு? சாயலவர் அழகு மென்மை அப்படின்னு சொல்ல வர்றாரு. ஞான சம்பந்தர் தமிழ் இவை 10மே மூலன் உரை செய்த 3000 தமிழ். 10மே 10 எடுத்தால் தான் ஞானம் அப்படின்ற மாதிரி ஞான சம்பந்தர் அப்படி சொல்கிறாரு. 30 பாட்டுகளாலான திருப்பாவையை ஆண்டாள் வந்து தமிழ் மாலை, தமிழுக்கு வந்து மாலை சுட்டினார் அப்படின்னு சொல்லுவாங்க. 30 பாட்டுகளான திருப்பாவை ஆண்டாள் வந்து தமிழ் மாலை அப்படின்னு சொல்கிறாங்க. இது யார் சொல்கிறாங்கன்னா பரமசிவன் சொல்கிறாரு. சரியா? இதெல்லாம் சொல்கிறது பரமசிவன். அடுத்து அப்போ வந்து புக் ரிவ்யூ அப்படின்னா புத்தக மதிப்புரை. ஃபிலாசபர்னால் மெய்யியலாளர். ஆர்ட் கிரிட்டிக்னால் வந்து கலை விமர்சகர். நாடற்றவன் எழுதுனது வந்து முத்துலிங்கம். நல்ல தமிழ் எழுத வேண்டுமா? நல்ல தமிழில் எழுத வேண்டும்னு இதுக்கு முன்னாடி ஒன்று வந்திருக்கோம். அது வந்து நன்னன். இது வந்து நல்ல தமிழ் எழுத வேண்டுமா கொஸ்டினாக கேட்குறாரு. பரந்தாமனார். அடுத்து உயிர்த்தெழும் காலத்துக்காக வில்வரத்தினம். சரியா? உயிர்த்தெழும் காலத்துக்காக வில்வரத்தினம். நல்ல தமிழ் எழுத வேண்டுமா? பரந்தாமனார். நாடற்றவன் முத்துலிங்கம். அடுத்து இயற்கை வேளாண்மை. உழவு உலகத்துக்கு அச்சாணி சொன்னது யார்? வள்ளுவர். உழவுக்கும் தொழிலுக்கும் வந்தனை செய்வோம் அப்படின்னு சொன்னது பாரதியார். இயற்கை விவசாயம் பண்ணுறது யார்? நம்மாழ்வார். நம்ம மாநில மரம் பனை மரம். தமிழ்நாட்டில் பனங்கொட்டை 3 அடி கேப்பில் வந்து 4 வருஷத்துக்கு ஒருக்க 7 வருஷத்துக்கு ஒருக்கன்னு பயந்துரும். ஏழைகளின் கற்பக விருட்சம்னு சொல்கிறாங்க. இது ஒரு காற்று தடுப்பான். ஆழத்தில் நீர் மட்டும் குறையாமல் பார்த்துக்கோ. நிறைய நீர் தேவை. இதுக்கு நீர் தேவையில்லை. கருப்பட்டி பனங்கற்கண்டு போன்ற மதிப்பு கூட்டு பொருட்கள்லாம் இதுலேருந்து கிடைக்கும். வைக்கோல் ஆய்வு செஞ்சவர் வந்து ஜப்பானை சேர்ந்த மசானா ஃபுகோகோ 1978. சரியா? வைக்கோல் ஆய்வு செஞ்சு ஒற்றை வைக்கோல் புரட்சி வந்து அவர் செஞ்சுருக்காரு. இயற்கை வாரி வழங்கும் தாய். நிலத்தை நன்முறையில் நிறைவு செய்ய வேண்டும். விவசாயத்தில் வசந்த காலம். இயற்கை வேளாண்மை. இதெல்லாம் சொன்னது மசானா ஃபுகாகோ. சரியா? இயற்கை வாரி வழங்கும் தாய் நிலத்தை நன்முறையில் நிறைவு செய்ய வேண்டும். விவசாயத்தின் வசந்த காலம். இயற்கை வேளாண்மை. மசானா ஃபுகோகோ. வசந்த காலத்துக்குள்ளே புகுந்து வரணும் அப்படின்ற மாதிரி. அடுத்து உழப்படாத நிலம். அப்புறம் வந்து வேதி உரம் இல்லாமல் இருக்கிறது. பூச்சிக்கொல்லி இல்லாமல் இருக்கிறது. தண்ணீர் நிறுத்தாத நெல் சாகுபடி. ஒட்டு விதை இல்லாமல் இருக்கிறது. இது 5 தான் இயற்கை வேளாண்மை. வேளாண்மையின் மந்திரங்கள் அப்படின்னு சொல்கிறாங்க. உழும்போது தொழு உரம் இட வேண்டும். தொழு உரம்னா என்னது? மாட்டுச்சாணம் கோமியத்தை மிக்ஸ் பண்ணி அதை மக்க வச்சு நஞ்சை நிலத்துக்கு அதை கொடுக்கணுமா. புஞ்சை நிலத்துக்கு வந்து காய்ந்த இலை, சருகு, சாம்பல், ஆடு மாடு சாணம் இதை எரித்து இது போட்டால் போதுமா. நன்சை நிலத்துக்கு இது போதும். நன்சை நிலத்துக்கு புஞ்சை நிலத்துக்கு தான் வந்து கொஞ்சம் ட்ரையான ஐட்டமாக போடணும். அதாவது நன்சை நிலம் அதுக்கு என்ன பண்ணணும்னா கொஞ்சம் வந்து லிக்விடாக மாட்டு சாணம் கோமியம் மிக்ஸ் பண்ணி மக்க வச்சு அதுக்கு போடணும். புஞ்சை நிலத்துக்கு வந்து
கொஞ்சம் ட்ரையாக காய்ந்த இலை, சருகு, சாம்பல், ஆடு மாடு சாணம் இதெல்லாம் எரிச்சது இதெல்லாம் ட்ரையாக போடணும். வாய்க்காலை வெட்டி குளம் வரைக்கும் அனுப்புகிறாங்க நிலத்தடி நீர் உயர்றதுக்காக. உளுந்து நெல்லுக்கு ஊடுபயிர். நெல்லுக்கு ஊடுபயிர் எதுனா உளுந்து. சரியா? வேர் முடிச்சில் நைட்ரஜன் நிலைநிறுத்தி நிலத்தின் வளம் பெருக்க அதிக விளைச்சல் கிடைக்கும். பூச்சிக்கொல்லினால தான் கேன்சர் வருது, வயிற்றுப்புண், மலட்டுத்தன்மை வருது. ஸோ நேச்சுரல் பூச்சிக்கொல்லி யூஸ் பண்ணணும். என்ன நேச்சுரல் பூச்சிக்கொல்லி? வேப்பங்கொட்டை, நொச்சி இலை, புங்கன், பிரண்டை, கற்றாழை இதெல்லாம் இடித்து கோமியத்தில் ஊற வச்சு போடணுன்றாங்க. நிலத்தை ஆற போட்டு மாறி மாறி பயிரிடணுமா, ஒரே பயிரிடாமல் மாறி மாறி பயிரிடணும். அதுக்கப்புறம் வேளாண்மை அலுவலகம் வழிமுறை பயிற்சி எல்லாம் பின்பற்றணும். ஆடிப்பட்டத்தில் உழுவை தொடங்கணும் அப்படின்றாங்க. ஏதிலி குருவிகள் அழகிய பெரியவன் யாருன்னா அரவிந்தன். இயற்பெயர் அரவிந்தன். அழகிய பெரியவன் இயற்பெயர் அரவிந்தன். குருவிகளையும் கூடுகளையும் பார்க்க கூட இப்போ முடியவில்லை. முன்பு அடைமலை ஆற்றில் நீர் வந்ததுன்னா எதிலி குருவிகள்லாம் நிறைய அழிஞ்சு போச்சுன்றதுக்காக அதை பற்றி சொல்கிற பாட்டு தான் அது. அழகிய பெரியவர். சரியா? சிட்டுக்குருவி நாள் எப்போது? மார்ச் 20 தான் சிட்டுக்குருவி நாள். சரியா? அழகிய பெரியவர் எந்த ஊர்? வேலூரில் பேரானம்பட்டை. சரியா? வேலூரில் பேரானம்பட்டை. ஸோ இவர் தகப்பன்கொடி புதினம். இவர் தகப்பன்கொடி புதினம் எழுதியிருக்காரு. இதுக்காக 2003 தமிழ்நாடு அரசோட விருது கிடச்சிருக்கு. சரியா? கவர்மெண்ட் ஸ்கூல் டீச்சராக இவர் இருந்திருக்காரு. அப்புறம் குறடு, நெறிக்கட்டு இதெல்லாம் இவர் எழுதின சிறுகதைகள். குறடு, நெறிக்கட்டு இவர் எழுதிய சிறுகதைகள். அடுத்து உனக்கும் எனக்குமான சொல். வேறு என்ன எழுதியிருக்காங்கன்னா உனக்கும் எனக்குமான சொல். உனக்கும் எனக்கும். இந்த அழகிய பெரியவர் அரவிந்தன் ஒரு வில்லனாக அவர் வரல அவர் படத்தில். ஸோ ஜெயம் ரவிக்கும் அவருக்கும் சண்டையாக இருக்கும். ஸோ உனக்கும் எனக்கும் அப்படின்னு சொல்லிட்டு சண்டை போடுவார். அவர் பெரிய நஞ்சு மாதிரி இருப்பார். அரூப நஞ்சு. அவர்கிட்ட மீளவே முடியாது. பெருகும் வேட்கை. அவர் எப்படியாவது வின் பண்ணணும்னு அவர் இன்ட்ரெஸ்ட் எடுத்திருப்பார். ஸோ உனக்கும் எனக்குமான சொல், அரூப நஞ்சு, மீள்கவே முடியாது, மீள்கோணம், பெருகும் வேட்கை இதெல்லாம் இவர் எழுதினது. உங்கள் அப்பா ரொம்ப அரவிந்த் சாமி அப்பா ரொம்ப ஃபேமஸில். ஸோ தகப்பன்கொடி அது ஞாபகம் வச்சுக்கணும். குறடு, நெறிக்கட்டு. அவர் வாய்ஸ் ஒரு மாதிரி இருக்கும்ல. ஸோ குறடு, நெறிக்கட்டு. அடுத்து காவியம் எழுதின யார் அப்படின்னா பிரமிழ். இது கூட அடுத்த வீடியோவில் பார்க்கலாம். தேங்க்யூ.